ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட மூத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் ஒரு பதிவு. இது இருதார யோகத்தை அடையாளம் காட்டும் கிரகங்களினுடைய சதுரங்க விளையாட்டுகளில் இது 12வது பதிவு. ஒரு ஜாதகத்தில் பார்த்தவுடன் இது இருதார யோகமா அல்லது ஏகதார யோகமா அல்லது திருமணமே இல்லையா என்பது சார்ந்த தகவலை கிரகங்கள் எவ்வாறு அடையாளம் காட்டுகின்றன என்பது சார்ந்த பதிவுகள். பொதுவாகவே சனி சந்திரன் ஒன்றாக சேர்ந்து இருந்தாலும் சனியின் வீட்டில் சந்திரனும் சந்திரனுடைய வீட்டில் சனியும் இருக்கும் பட்சத்திலும் இது புணர்வு யோகமாக செயல்படுகிறது. அல்லது சனியும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை கொடுத்து சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அது புணர்வு யோகத்தை தந்து விடுகிறது. இதில் சனியனுடைய வீட்டில் சனியும் இருந்தாலும் சந்திரனுடைய வீட்டில் சனியும் சந்திரனும் இருந்தாலும் இது பலமான பாதகத்தையோ சங்கடத்தையோ தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே இருதார யோகம் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொள்வது போன்ற தகவல்கள் அதிகமாக சந்திரன் வீடான கடக லக்கணம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கும், சூரியனுடைய வீடான சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும், சனியனுடைய வீடுகளான மகர கும்ப லக்கணத்தில் பிறந்து மகர கும்ப லக்கணத்தில் சனியும் சந்திரனும் இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு இருதார யோகமோ அல்லது கல்யாணத்தில் ஒரு சரி செய்ய முடியாத கசப்புக்களையோ பாதிப்புகளையோ தந்துவிடுகிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்க முடிகிறது. இன்று பார்க்கக்கூடிய ஜாதகம் கூட சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறது. பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் லக்கண புள்ளி அமைந்து 13.55 பாகையை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்து சூரியன் லக்கணத்துக்கு 3ஆம் பாவத்தில் நீச்சம் பெற்று கெட்டுப்போயிருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 1.12 பாகையை பெற்றிருக்கிறது. சந்திரன் லக்கணத்துக்கு 12வது வீட்டில் ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதத்தில் 19.33 பாகையை பெற்றிருக்கிறது. செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் 12.44 பாகையை பெற்றிருக்கிறது. புதன் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 17.33 பாகையை பெற்றிருக்கிறது. வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 6.29 பாகையை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் 3.7 டிகிரியை பெற்றிருக்கிறது. சனி ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 21.56 பாகையை பெற்றிருக்கிறது. ராகு சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 10.26 பாகையை பெற்றிருக்கிறது. கேது அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 10.26 பாகையை பெற்றிருக்கிறது. அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்தில் கிரகம் எதுவும் இல்லை. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் புதன், 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ராகு, 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம், 9ஆம் இடத்தில் கேது, 10வது இடத்தில் குரு வக்ரம் பெற்று 10க்குரியவன் 10ஆம் இடத்தை பார்த்தவாறு குருவும் சுக்கிரன் நேருக்கு நேர் பார்வையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 3 தகுதியை பெற்றிருக்கிற புதன் குருவின் தொடர்பை பெறுகிறது. அதுக்கு அடுத்தது உணர்வு தோஷத்தை பலமாக தரக்கூடிய சனியும் சந்திரனும் கடகத்தில் அமர்ந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திர சாரத்தில் வாங்கி இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்துக்கு 7க்குரியவனும் லக்கணத்துக்கு 12க்குரியவனும் சேர்ந்து 7ஆம் இடத்துக்குரிய அவனுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து சனியும் சந்திரனும் ஒரு சேர அமைந்து முதல் தாரத்தை பலமான பாதிப்பை தந்துவிட்டது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது.
அடுத்தது இரண்டாம் தாரத்தை தரக்கூடியது 2, 7, 11க்குரியவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் அல்லது 2, 7, 11க்குரியவர்களுடைய சாரம் பெற்ற தசாபுத்தியை நடத்தும் காலத்திலேயே அமர்கிறது. அப்படி இல்லை என்றால் 3, 7, 11 ஒன்றுக்கு மேற்பட்ட தாரத்தை தருவதில் நிகரற்ற பாவத்துக்குரிய கிரகங்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் சுக்கிரன் லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் திக்பலம் வாங்கி சுக்கிர திசையில் சூரிய புத்தியில் 2001ஆம் ஆண்டு முதல் திருமணத்தை தந்தது. 2005ஆம் ஆண்டு ஜூன் வாக்கில் 2005 ஜூன் மாதத்தில் கணவன், மனைவி, குழந்தை இவர் மூவரும் இரவு நேரத்தில் கொஞ்ச தூரம் வெளியூர் பயணம் போகும் பொழுது ஒரு விபத்தில் சிக்கி மனைவியும் குழந்தையும் விபத்து நடந்த இடத்திலேயே மரணத்தை சந்தித்து அது ஒரு ஏரிக்கரை. இது பாருங்கள் நண்பர்களே, கடகராசி நீர்நிலையை தந்தது. அந்த கடக ராசிக்குரிய நீர்நிலை அருகிலேயே இந்த விபத்து நடந்தது என்பது மேலும் ஆச்சரியப்படத்தக்க ஒன்றாகும். அதற்கு அடுத்து அதே சுக்கிர திசையில் குருபுத்தியில் லக்கினத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய திசையில் 5ஆம் இடத்துக்காரனுடைய புத்தியில் 2வது திருமணத்தை தந்தது. லக்கணத்துக்கு 10வது இடத்தில் குரு 10ஆம் இடத்துக்காரன் 10ஆம் இடத்தை பார்க்கிறான். 2, 4, 10 ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்றிருக்கிறார் இருப்பதால் ஜாதகம் சாலச் சிறந்ததாக அமைந்தது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருந்தால் நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள் என்றவாறு 2ஆம் தாரத்திற்கு அமைந்து தரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் எதுவாக இருக்கிறதோ அந்த கிரகம் வலுவான ஜீவனத்தை தருகிறது அல்லது வலுவான உறவுகளை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதன்படி ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி 21.56 பாகை பெற்றிருக்கிறது. ஸோ இதில் அதிக பாகை பெற்ற கிரகம். ஸோ தொழில் இவருக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன ஏற்ற இறக்க தடங்களை தந்தாலுமே கூட தொழில் இல்லை என்ற நிலவரம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அடுத்து 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் சூரியன், செவ்வாய், ராகு இருப்பின் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏற்ற இறக்கத்தையும் கடந்து வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியுள்ள சூழ்நிலையை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இவருக்கு லக்கினத்துக்கு 9க்குரியவன் 9ஆம் இடத்தை பார்த்தார். லக்கினத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் தனது ஸ்தானத்தில் இருந்தாலும் 4ஆம் இடம் பலம் பெற்று சுக்கிரன் திக்பலத்தை பெற்றது. ஆக தாயும் தந்தையும் இவருக்கு பலமான உதவிகரமாக இருந்தார்கள், இன்னமும் இருக்கிறார்கள் என்பது சற்று கூடுதல் தகவலான விஷயம். ஆக பகை லக்கணத்துக்கு 7க்குரியவன் எந்த கிரகங்கள் பகையாக இருக்கிறதோ, எந்த லக்கணங்கள் அதன் அடிப்படையில் வருகிறதோ அந்த லக்கணத்திற்கு ராசிக்கு கர்ண கடூரமான விளைவுகளை சந்தித்து வாழ்க்கையில் சிறந்த ஏற்ற இறக்கத்தை சந்திக்கிறார்கள். இறுதியில் மேடேறி விடுகிறார்கள் அல்லது சுபமான வாழ்க்கை பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த ஜாதகம் என்னிடம் முதலில் வந்தது 2003ஆம் ஆண்டு. அன்றையிலிருந்து இன்று வரை இந்த ஜாதகம், இந்த மனிதர்கள் என்னுடைய அனுபவத்தில் உள்ள ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி வழிநடத்தி செல்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பதால் தற்போது அதையே உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்திருக்கிறேன். நூல்களில் தந்த தகவல்கள், குருமார்கள் சொன்ன தகவல்கள், நண்பர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்ட தகவல்கள், இதையெல்லாம் தாண்டி நடைமுறை அனுபவத்தில் நேராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதற்கு சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய நிலைகளை கண்கூடாக பார்ப்பதனால் இந்த நாம் பார்த்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இது புதிதாக பார்ப்பவர்களுக்கு சற்று என்னடா இது என்பது போல் இருந்தாலும் கூட ஜோதிடத்தை பயில விருப்பப்பட்டு கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு இது ஆகச்சிறந்த வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை.
இந்த மாதிரி பதிவுகளில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தை பெற்று அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது சார்ந்த தகவலையும், ஒரு பாவங்கள் எப்படி செயல்படுகிறது என்பது சார்ந்த விஷயத்தையும், இதில் மாரக பாதக கிரகங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது சார்ந்த விஷயங்களையும், உபஜயஸ்தானம், கேந்திரம், திரிகோணம், பணபரம் போன்ற ஸ்தானங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது சார்ந்த தகவலையும் இந்த காணொளிகள் மூலம் கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இது இருதாரம் யோகம் என்று சொல்லக்கூடிய வரிசையில் இது 12வது காணொளி. இன்னும் நிறைய ஜாதகங்கள் இருக்கிறது. அடுத்து நாளை முதல் காதல் திருமணம் என்ற பதிவில் ஒரு 12 ஜாதகத்தை பார்ப்போம். அடுத்து நோயும் கிரகங்களும் என்ற வரிசையில் ஒரு 10-12 ஜாதகங்களை பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அதை கருத்து பெட்டியில் கருத்துக்களாக தெரிவியுங்கள். என்னால் இயன்றவரை உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன் என்பதை சொல்லி தற்போது விடைபெறுகிறோம். அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788897299 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.